பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் ஆபத்தான முறையில் பிள்ளைகளை கையாளுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதுகுறித்த கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டதிலிருந்து காலையும் மாலையும் சாலைகளில் சீரும் பல வாகனங்கள் பள்ளி குழந்தைகளுடன் பயணிக்கின்றன. குறிப்பாக ஆட்டோக்களும் ஆம்னி வேன்களும் பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்கின்றன. அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமான மாணவர்களை இடித்து பிடித்து அமர வைத்து செல்வதை பார்க்கும்போது பதற்றம் தொற்றிக்கொள்கிறது. ஒரு ஆட்டோல 6 பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஏத்தணுமா, பெரியவங்கன்னா 3 பேர் ஏத்தணும்னு சொன்னாங்க. 6 பேத்துக்கு மேலதான் இங்க ஏத்திட்டு போறாங்க. இப்பயே நம்ம பாக்குறோம். இது ஃபர்ஸ்ட் பொறுப்பு பேரண்ட்ஸ்ட தான் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவங்க ஆட்டோக்காரங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்காண்டி அவங்க எதான் செய்வாங்க. ஆனா ரோடும் இங்க சரியில்லை, இங்க ரூல்ஸும் நிறைய பேர் ஃபாலோவும் பண்றது இல்ல. அதான் இங்க இந்தியால இருக்க மெயின் பிரச்சனை, அது ஒண்ணுதான். வழக்கமாக பள்ளிகள் திறக்கும் முன்பு தனியார் பள்ளி வாகனங்கள் ஆட்சியர் உட்பட அரசு அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்படுகின்றன. ஆனால் ஆட்டோக்கள், ஆம்னி வேன் உள்ளிட்ட வாகனங்கள் ஆய்வு செய்யப்படுவதில்லை. அதனால்தானோ என்னவோ விதிகளையெல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு சரக்கு வாகனங்களைப் போல இயங்குகின்றன. ஆனால் இந்த விவகாரத்தில் பெற்றோர்தான் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்கிறது ஒரு தரப்பு. சிலவங்க 5 பிள்ளைங்க எங்கள் பிள்ளைகளை தவிர ஏற்றாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கேட்டு ஏற்றிக்கிறான்றாங்க. ஆனால் சிலவங்க கம்மியான வாடகைக்கு போய் கொஞ்சம் 10 பிள்ளைங்களா இருந்தாலும் நெருக்கி பிடிச்சி போனாலும் அவங்க அதை பற்றி கேர் கிடைக்கிறது. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, வண்டிக்கும் பாதிப்பு இருக்குது, குழந்தைங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்காது, எஃப்சி இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் தான் அது தெரியுது. அப்போ தான் பெட்ரோலுக்கு ஐயோ என் பிள்ளை இப்படி போச்சா அப்படி போச்சு யோசிக்கிறாங்க. அது பெட்ரோல்கிட்ட பொறுப்பு பெட்ரோல் ஒன்று. இந்த வண்டியில் இவ்வளோ ஏற்றணுமா, இது எப்படி போடுறாங்க வர அவங்க தான் கவனிக்கும். இதுகுறித்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகளிடம் கேட்டபோது கண்காணிப்பை தீவிரப்படுத்தி அதிக மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்து காவல்துறையும் விதிமீறல்களின் மீது அபராதம் விதிப்பதாகவும் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர் பிருந்தா ஸ்ரீஹரிஷ்.